எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 28/1/2026 புதன்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், தை மாதம் 14ஆம் தேதி, தசமி திதி, சுபமுகூர்த்தம், வளர்பிறை சுபமுகூர்த்த நல்ல நாள் இன்று. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி 2:30 வரை தசமி, பின்பு ஏகாதசி திதி. இன்றைய யோகம் பிராமியம். இன்றைய கரணம் 2 மணி வரை கரசை, பின்பு வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? புதன்கிழமை சுபமுகூர்த்த நல்நாட்களிலும் ஏகாதசி திதியிலும் புதனும் ஏகாதசியும் கூடி வர நல்ல நாளை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. பெருமாள் வழிபாடு தான் நமக்கு முக்கியத்துவம். ஏன்னா நாம எந்த செஞ்சாலுமே நமக்கு பொருளாதாரம் வேண்டும். மகாலட்சுமி தனியாக வரமாட்டார். ஐயனை அணுகினால் ஐயன் அழைத்து வருவார். அவ்வளவுதான் விஷயம். நீங்க வெறும் மகாலட்சுமி பிடிச்சிக்கிட்டு மகாலட்சுமி வாவானா வராது. புரியுதுங்களா? பெருமாள் வழிபாடு செய்யாம அவரை அழைக்காமல் இவர் வரமாட்டார். அதனால இன்றைய நாளில் அதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்புகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ராசி பலன்களுக்கு போவோமா? மீன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் சிறப்புடையதாக இருக்கிறது. அனைத்து வகையான விஷயங்களையும் இன்னைக்கு வெற்றி பெறலாம். தேவையற்ற சஞ்சலமான பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மையை தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் சற்று மன சங்கடங்கள் மறைகின்ற அமைப்பு உள்ளது. பயம் வேறு ஒன்றும் இல்லை. பயத்தை விடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சற்று அலைச்சல், தேவையற்ற நெடுந்தூர பயணம். பயணத்தின் விளைவாக எந்த நன்மை நடக்காதது போல் தோன்றும். ஆனால் முடிவில் நன்மை உண்டு. ஆனால் அலைச்சல், அலைகடல் போல் அலைச்சல் உங்களை இட்டு செல்லும். இந்த நாள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, பாராட்டுகள் உண்டு, பலபட பாராட்டுகள். எல்லாமே வீட்டில இருந்தே நீங்க ராஜா மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த நாள் ஒரு யோககரமான நாளாக இருக்கிறது. பெருமாள் துணை கொண்டு அத்தனையும் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாளில் ஒரு சில சங்கடங்கள் போகும். இழப்புகள் நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. 2 வகையான இழப்புகள் உண்டு. ஒன்று, தான்பால் தானே செலவழித்துக் கொள்வது, அல்லது சகோதரர்கள் அல்லது தந்தையின் வழியில் செலவுகள் ஏற்படுத்திக் கொள்வது. இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது. கவனமாக இருப்பது சிறப்பை தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பு. அதாவது சந்திராசிரமத்தால 2 நாள் முடங்கி இருந்தீங்க. இந்த நாள் அப்படி இல்லை. தேவையான பொருள், செல்வம் எல்லாம் உங்களை சேரும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான லாபங்கள் உண்டு. மேலும் மேலும் உங்களுக்கு லாபங்கள் கொண்டே இருக்கிறது. கவலை கொள்ள தேவையில்லை. ஆனால் சந்திராசிரமத்தினால அன்றாட பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். என்று இது புது முயற்சிகள் தேவை வேண்டாம். இந்த நாள் கவனமுடன் இருப்பது மிக சிறப்பை தரும்.
விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. முயற்சி செய்ய செய்ய வெற்றி உண்டு. தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் தேவையற்ற செலவுகள், அலைச்சல், தேவையற்ற மனபயம் வந்து போகும். அதன் வாயிலாக தேவையற்ற சங்கடங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவனமாக இருப்பது சிறப்பை தரும். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான விஷயங்கள் உண்டு. ஆசைகள் நிறைவேறும். அத்தனை ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்பொழுதும் பயத்தை விடுவித்து வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் தடை தான். அதாவது தடைனா நீங்களா மனத்தடை போட்டு வச்சிருக்கீங்களா? தடை தான். அந்த தடையை உடைங்க போதும். தடை என்பது என்னன்னா, ஒரு செயல் செய்யும் பொழுது கொஞ்சம் பிரேக் ஆகுறது. நம்ம செல்கின்ற போது வண்டி வராமல் ஒரு 5 நிமிடம் கடந்ததுக்கு அப்புறம் வண்டி நம்ம அதில் ஏறி பயணம் பண்ற மாதிரி. தடை ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இன்று செய்கின்ற செயல்களை கவனமுடன் செய்வதுதான் உங்களை இந்த தடைகள் இல்லாமல் கொண்டு செல்லும் என்பதை நிதர்சனமான விஷயம். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களை மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. பாசத்தின் வாயிலாக வெற்றிகள் பெறுவீர்கள். ரொம்ப 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 சிறப்பா இருப்பீங்க. இதனால் மகிழ்ச்சிகள் கூடும். தேவையான செலவுகளை செய்து மகிழ்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.